பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுக்கு சீக்கிரத்தில் பதிலை கொண்டு வரும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்குது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தா ஜெபித்த போது ஒரு கையளவு மேகம் தோன்றியது. மழையே இல்லாத அந்த நாட்களிலே ஆகாப்பு ராஜாவை பார்த்து எலியா சொன்னார், அந்த கையளவு மேகம் தோன்றுவதற்கு முன்பாகவே மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் விசுவாச கண்களிலே அதை பார்க்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தா தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய ஜெபத்துக்கு அனைத்துக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு பதிலை கொடுத்து விட்டார். அதுக்கு வேண்டிய விலைக்கரையத்தை செலுத்தி விட்டார். நாம் விசுவாசித்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. பாருங்கள், இந்த எலியாவுடைய இந்த கருத்தான ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எது கருத்தான ஜெபம் தெரியுங்களா? நீங்க கண்ணீர் விட்டு கதறுகிறது கருத்தான ஜெபம் அல்ல. விசுவாசத்தோடு ஒரு மனதோடு விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெபிப்பதுதான் ஒரு கருத்தான ஜெபம். இப்போது ஆகாப்பு கிட்ட எலியா மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி விட்டுட்டு கர்மேல் பர்வத்தின் அந்த மலையின் மேல் போய் தன்னுடைய முகத்தை மூடி முழங்கால் படியிட்டு அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். 7வது முறை அந்த வேலைக்காரன் பார்த்தபோது ஒரு கையளவு மேகம் தோன்றியது. அப்போ உடனேயே எலியா ஜெபத்தை முடித்து விட்டார். காரணம், அந்த கையளவு மேகம்தான் பெரும் மழையாக வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெபத்துக்கு சின்ன சின்ன பதிலை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பதிலை கொடுத்திருக்கலாம். அந்த சின்ன ஜெபம் பண்ணின சின்ன காரியம் நடந்துச்சு, ஆனால் பெரிய காரியம் நடக்குமோ என்று சந்தேகப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்துக்கு பதில் கிடைக்கும் என்றால், அதே போல கர்த்தர் பெரிய பெரிய காரியத்துக்கும் பதிலை கொடுப்பார். அந்த கையளவு மேகத்தை எலியா விசுவாசித்த போது அந்த கையளவு மேகம் பெருமழையாய் பொழிந்தது. நீங்கள் விசுவாசிங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. காரணம், நம்முடைய ஜெபத்துக்கு வேண்டிய பதிலை கொடுத்து விட்டு தான் நம்மளை ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். பதிலை எங்கே கொடுத்து விட்டார்? இட் இஸ் ஃபினிஷ். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் ஆண்டவர் விலைக்கரையும் செலுத்தி விட்டார். ஆகையால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி, நல்ல வேலைகளை கொடுத்ததற்கு நன்றி, குடும்பத்தில் பிரிவினை நீக்கினதுக்கு நன்றி, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கினதுக்கு நன்றி, என் வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பம் நீங்கினதுக்கு நன்றி. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லுங்கள். ஜெபத்தை கேட்கிறவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். நிச்சயம் உங்களுக்கு பதிலை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.